அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைப்பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு முடிக்கணக்கி, அதாவது முட்டை போடுதல். நாம் ஒவ்வொருவரும் திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்த பிறகு ஏதேனும் ஒரு குடும்ப விஷயத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு முடிக்காணிக்கை செய்கிறோம் அல்லவா? அந்த முடிக்காணிக்கையினுடைய சிறப்பை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முடிக்காணிக்கை என்பது மரணத்துக்கு ஒப்பானது என்பது தெரியுமா? மகாபாரத போர் நடக்கும்போது இறுதி நாளில் குரு துரோணாச்சாரியாவின் புதல்வன் அஸ்வத்தாமன் திரௌபதியின் 5 குழந்தைகளையும் பாண்டவர்கள் என்று நினைத்து வெட்டி சாய்த்தான். விடிந்ததும் குழந்தைகளைக் கண்டு சொல்லானா துயரம் அடைந்தார்கள் பாண்டவர்கள். இத்தகைய கொடூர செயலை செய்த பாதகனை வெட்டி வீழ்த்தாமல் விடமாட்டேன் என்று அர்ஜுனன் சபதமிட்டான். அன்று மாலையே கல்வன் அஸ்வத்தாமன் என்று தெரிந்து இழுத்து வரப்பட்டான். குருவின் மகனா என்று பாண்டவர்களும் திரௌபதியும் அதிர்ந்து போனார்கள். யாராக இருந்தால் என்ன, இவன் தலையை கொய்யாமல் விடமாட்டேன் என்றான் அர்ஜுனன். அர்ஜுனனை யாராலும் தடுக்க முடியவில்லை. அப்போது அங்கு வந்த ஸ்ரீ கிருஷ்ணர், அவன் தலையை எடுக்க வேண்டும் என்பதில்லை அர்ஜுனா, அவன் சிகையை மழித்துவிடு, அதாவது மொட்டை போட்டுவிடு, அது அவன் மரணத்துக்கு ஈடானது என்றார். அதற்கு பிந்திய நம் மூதாதையர்கள் தவறு செய்பவர்களை மொட்டை அடைத்து செம்புள்ளி கரும்புள்ளி வைத்து கழுதை மேல் ஊர்வலம் வர செய்ததையும் இத்தருணத்தில் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் கடும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்தாலோ, உங்களுக்கு மரண திசை நடக்கிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டாலோ, உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திடம் மொட்டை போடுவதாக முடிக்காணிக்கை செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்கள். தலை போகும் பேராபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். பிறந்த குழந்தைக்கு 1, 3 என்ற ஒற்றைப்பட வயதில் குலதெய்வ கோயிலில் பூஜை செய்து மொட்டை அடிப்பது வழக்கம். விஞ்ஞான ரீதியாக கருவில் இருக்கும் குழந்தை இரத்தம், மலம், சிறுநீர் போன்ற அழுக்குகள் சூழ இருக்கும். இந்த கழிவுகள் குழந்தையின் கேசம், மயிர் கால்கள் வழியாக வெளியேறுவதால் மொட்டை போடுவது அவசியமாகிறது. இல்லையெனில் இக்கழிவுகள் வழியாக நோய்கள் பரவும் அபாயமும் உண்டு என்கிறது விஞ்ஞானம். விஞ்ஞானத்திலும் மெய்ஞானத்திலும் மொட்டை போடுதல், முடிக்காணிக்கை செய்தல் ஆரோக்கியமான வாழ்வுக்காக என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே முடிக்காணிக்கை என்பது எவ்வளவு சிறப்பானது என்பதை இந்த பதிவின் மூலம் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? நன்றி, வணக்கம்.